சிங்கம் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. வேலையை விட்டுட்டு கல்ஃப் கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அநேகமா அவங்க ஏரியாவில் கொள்ளை எல்லாம் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மோட்டு பத்துல உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நெக்ஸ்ட் மந்த் கோல்ஃப் சாம்பியன்ஷிப் இருக்கு. அதுல முதல் பிரைஸ் 1 லட்சம் ரூபாய். நானும் எங்க அப்பாவும் 2 பேரும் அதுல கலந்துக்க போறோம். இந்தியா மேல சத்தியம், தாய்நாடு இந்தியா மேல சத்தியம், நாங்க ஜெயிச்சே தீர்வோம். ஈர்க்குச்சி, நாங்களும் களத்துல இறங்குறோம். இரு. மோட்டு பத்துலு இந்த விளையாட்டை உங்களால விளையாட முடியாது. இருந்தால் நான் உங்களுக்கு கத்து தரேன். வாங்க டீ எடுங்க. நெக்ஸ்ட் அட கடவுளே. மோட்டு பத்துலு டீன்னு இத சொல்ல மாட்டாங்க. கோல்ஃப்ல டீனா அது இதுதான். புரிஞ்சுதா? எஸ். எங்க பாரு மட்டும் கோல்ஃப் பேட்டை இப்படி பிடிச்சு பால குறி பார்த்து அப்படி அடிச்சோன்னா பால் சும்மா பறந்து போய் அங்க விழும். அங்க ஒரு கொடி இருக்கு, அது அங்க அங்க. ஈர்க்குச்சி, இப்ப பாரு, நான் அடிக்கிறேன். 2 கையில அடிக்கிறேன். முதல்ல இப்ப என்னுடைய இடது கையில அடிக்கிறேன். பத்துல உனக்கு ஒன்னும் ஆகலையே. சிங்கம் மைசன், உனக்கு என்ன ஆச்சு? அப்பா 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 பார்த்து. அம்மா கண்ணா எங்கேயோ கேட்ட குரல். இன்னும் அதே சீனு தான் ஓடிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் வெளியில வாங்க சார். என்ன கிரிக்கெட் ஸ்டம்ப் மாதிரி ஆயிட்டாரு. ஓகே ஓகே ஓகே, இப்ப நகரலாம். எந்திரிங்க. ஓகே மோட்டோ, ஓங்கி டைகர் விட்டு மாதிரியே அடி. மோட்டோ கிட்ட இருந்து தள்ளி நிக்கிறது நல்லது. மனுஷங்க உசுர் மேல என்ன பயத்துல இருக்காங்க. ஆஹா, சூப்பர் ஷாட். என்னடா வாக்க போறடே மோட்டோ, வீங்கன வாயா. சாரி சாரி சாரி, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இந்த வாட்டி நான் அடிக்கிற ஷாட்டுக்கு இந்த உலகமே பார்க்க போகுது. இப்ப பாருங்க. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை என்ன ஷாட் அடிச்ச மோட்டோ. கண்ணா, உன்கிட்ட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அங்க நீ போக கூடாது, சும்மா பால் தான் போகணும். ஓகே. ஏய் பந்திடா. தினமும் இங்க யாராவது வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நான் அவங்கள விட போறது இல்ல. ஓ ஆஹா, இங்க இருந்து போங்க, வேற எங்கேயாவது போய் விளையாடுங்க. இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு சின்ன பொடி அடில நம்மள பயமுறுத்த பாக்குது. பார்க்கலாம் அது என்ன பண்ணுதுன்னு. என்ன பண்ணுவ சொல்லு. என்னடா மோட்டோ, அணில் எல்லாம் உன்னை பழி வாங்குது. இல்ல ஆஹா, அடே மோட்டோ, ஒரு சின்ன பந்துக்காக இவ்வளவு பெரிய மரத்து மேல எல்லாம் ஏறாத. கீழே
கீழே விழுந்தா ரெண்டா பொழந்துக்குவேடா. டேய் பத்தல மண்டையா, இது பால் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, என் மானம் சம்பந்தப்பட்ட விஷயம். அனில் நில்லு. ஸ்டாப் இன் த நேம் ஆஃப் லா. பால மரியாதை திருப்பி கொடு. அது என்னோட பால். அம்மா சொன்னா கேளு மோட்டோ. என்னடா எல்லாரையும் ஸ்பைடர்மேன் மாதிரி ஆக்கிட்டே. டேய் வீங்கன வாயா. மரியாதையா பால கூட இல்லனா கொன்னுடுவோம் உன்னை. நீ ரொம்ப புத்திசாலி மோட்டோ. எப்படியோ மேல ஏறிட்ட, ஆனா கீழே எப்படி போவ? எப்படி மேல ஏறணும் அதே மாதிரி கீழே இறங்கிடுவேன். கொஞ்சம் கீழே எட்டி பாரு. உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. இல்லனா இந்த கோல்ட் ஸ்டிக்காலே உங்களை அடிப்பேன். தம்மா தூண்டு இருந்துகிட்டு ஏங்கிட்டியா ஜோக் அடிக்கிறியா? முடிஞ்சா இந்த கோல்ட் ஸ்டிக்கை எடுத்து என்ன அடி பார்க்கலாம். அடி அடி அடி. மம்மி இந்த பாதாம் பிஸ்தாவை சாப்பிடுங்க. மோட்டு ஸ்டாப். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். போனா போது அந்த அணில விட்டு. மோட்டோ நில்லு போதண்டா. காப்பாத்துங்களா? டேய் இன்னுமா அந்த அணிலுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்க? உனக்கு அசிங்கமா இல்ல? டேய் மண்டையா, அணில பார்த்து பயந்து ஓடி வரலடா. மேல ஒருத்தன் இருக்கான். மேல இருக்கிறவரை பார்த்து எதுக்கு பயப்படணும்? அவர் ரொம்ப நல்லவரு, கருணை உள்ளம் கொண்டவரு. டேய் மண்டையா, நல்லா மேல பார்த்து சொல்லுடா. அவர் கடவுளா இல்ல கருப்பா இருக்கிற மனுஷன் நானு. அந்த மேல இது என்னடா புது பிரச்சனை? ஸ்டாப் ஸ்டாப். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். சார் எந்த மேல சத்தியம் வச்சாலும் அவன் நிக்கிற மாதிரி இல்ல. அவன் ஒரு ஆவேசத்துல பறந்து வந்துகிட்டு இருக்கான். சீக்கிரமா ஓடுற வழியை பாருங்க. மனுஷ மாதிரியா நடந்துக்கிறான். இடிச்சது ஒருத்தன், அடி வாங்குறது நாங்களாடா. டே வீங்கன வாயா, உன்னால பாரு அவன் எங்களை அடிச்சிட்டு போறான். ஐடியா வா மோட்டோ, முதல்ல அந்த அணில் மேட்டரை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோல்ஃப் விளையாடலாம். என்னடா பேசுறப்போ அடுத்த சேசிங் தான். கடவுளே, என்னோட இடுப்பு போச்சு. அப்பா உனக்கு இடுப்பு தான் போச்சு. ஆனா என்ன பாரு கண்ணா, ஓட்டு மொத்த முதுக்கு முள்ளால பஞ்சர் ஆகி போச்சு. எடுக்க முடியாது. அப்பா வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதாடா? ஏதாவது ஐடியா பண்ணுடா. ஐடியா சமோசா. ஒருவேளை எதிரிங்க ரொம்ப பலசாலியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இதுதான் சரியான ஐட்டம். பிக்கப் பண்ண மாட்டோம். ப்ளீஸ், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நாங்க தோத்துட்டோம். நீங்க எவ்வளவு பெரிய
பலசாலி தெரியுமா? சமோசாவை சாப்பிட்டு நீங்க ரொம்ப பெரிய பலசாலி ஆயிட்டீங்க. எங்களை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். மன்னிச்சிடுங்க. இப்ப பாத்தியா, மலைக்கு கீழே ஒட்டகம் வந்துடுச்சு. எங்க இருக்கு ஒட்டகம்? எனக்கு ஒட்டகம்னா ரொம்ப பயம். அட இது வெறும் பழமொழி தான், பீதியாகாத. மரியாதையா நகர்ந்து போயிடுங்களா, உனக்கு அடி விழும். பாய் பாய். மறுபடியும் எப்பவாவது சந்திப்போம். ஹாப்பி ஜர்னி. ஆமா, இது ஏன் ஹாப்பி ஜர்னின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு? மோட்டு ஒரு நிமிஷம் நிப்பாட்டு.